ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 துண்டு ஜிஞ்சர், 3 பல்லு கார்லிக்கையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பன்னீரை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் கீ ஊற்றி பன்னீரை டோஸ்ட் பண்ண போகிறேன். எதுக்கு இப்படி பண்ணுறேன்னா, இந்த பன்னீர் நான் வீட்டிலே பண்ண பன்னீர். நான் கடையில் பன்னீர் வாங்க மாட்டேன். இதை வீட்டில் பண்ணதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது அப்படியே கிரேவியில் போட்டோன்னா உடஞ்சிரும். அதனால் இதை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போட்டோன்னா அப்படியே இருக்கும். அதனால தான் இதை டோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி ஆறின உடனே அதையும் நம்ம மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு துண்டு பட்டர் போட்டு அது கூட சோம்பு போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் உள்ளே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்குன்னா அது நல்லா கலர் கொடுக்கும், அதனால் அதை ஆட் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுவேன். 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் பன்னீரை எடுத்து அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. பன்னீரை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் எடுத்து கசக்கி போடணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா வரும். கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுன்னா ஊற்றிக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண மாட்டேன். நான் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு பீஸ் பட்டர் போட்டு இறக்கிடுவேன். அதனால் நான் அந்த பட்டர் போட்டு இறக்கி அதுதான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு. இது கூட சப்பாத்தி, நான் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். அதனால் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் பசங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.